தொடர் கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 19,500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கலாம், கேட்கலாம். செந்தில்குமார், அணைக்கான நீர்வரத்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு? மேலும் விவரங்கள். வணக்கம். தாமிரபரணி ஆட்சி வெள்ளப்பெருக்கு காரணமாக மருதூர் அணைக்கட்டில் இருந்து 23,000 கனஅடி நீரும் சிறுவண்டம தடுப்பணையிலிருந்து 20,000 கனஅடி வெள்ள நீரும் வெளியேறுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் கடந்த 3 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக தாமிரபரணி ஆட்சி வெள்ளை கரைபுண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக பார்த்துட்டா தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் அணையாக மருதூர் அணையிலிருந்து 23,000 கனஅடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா சிறுவண்டம் தடுப்பணையிலிருந்து 20,000 கனஅடி தண்ணீர் வெளியேறி கடலில் செல்கிறது. இந்த தொடர் மழை பெய்து வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி மருதூர் அணை மேல்காயல், கீழ்காயல் மற்றும் சிறுவகுண்டம் அணை வடகாயல் மற்றும் தென்காயல் வாழ்காயிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டு உள்ளது. மேலும் இந்த தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி விடுமுறை அறிவிப்புள்ள நிலையில் ஆட்சியின் கரையோர வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்த வேண்டும். குறிப்பாக பார்த்துட்டா ஏரல் தாமிரபரணி ஆட்சி பாலத்தின் அருகே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் சம்பா, தாளடி, இளம் பயிர்கள் முழுகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். லெனின், விவரங்கள். வணக்கம் சியாம். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் 56 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தலைஞாயிறு, திருக்கோளை பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதே போன்று நாகையில் 8.3 சென்டிமீட்டரும், திருப்புண்டியில் 7.6 சென்டிமீட்டரும், வேளாங்கண்ணியில் 8.3 சென்டிமீட்டரும், வேதாரண்யம் 6.5 சென்டிமீட்டர் அளவும், கோடியக்கரை 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. நேற்று இரவு தொடங்கிய மழையானது விடிய விடிய பெய்து வருகிறது. தற்போது பகலிலும் தொடர்வதால் விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நாகை மாவட்டத்தில் சுமார் 1,62,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா, தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறுவை அறுவடை செய்த விவசாயிகள் தாளடி, நேரடி நெல் விதைப்பிலும், குறுவை சாகுபடி செய்யாத விவசாயிகள் சம்பா நடவு பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நாகை, நாகூர், பாலையூர், சங்கமங்கலம், பெருங்கடமனூர், புலியூர், திருமுருகல் உள்ளிட்ட பகுதிகளில் இளம் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் முழுவதுமாக மூழ்கியுள்ளது. குறிப்பாக தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக மழை விடாமல் பெய்து வருவதால் தண்ணீர் வடிய வழியின்றி இருப்பதால் இளம் நெற்பயிர்கள் நீரில் முழுவதுமாக மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இளம் பயிர் தண்ணீருக்குள்ளே இருப்பதால் வேர் அழுகி மிதக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் இந்த மழையால் செய்வதறியாது உள்ளனர். குறிப்பாக பாலையூர், செல்லூர் பகுதிகளில் தண்ணீர் வடியாத காரணம் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் ECR சாலை பணிகளால் வடிகால் வாய்க்கால்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தண்ணீரை வடிவமைப்பதற்கு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் எனவும், மூழ்கியுள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி லெனின்.